நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் இன்னைக்கு அதிகாலையில் ஆம்னி பேருந்து தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பலியான ஒரு சோகமான சம்பவம் ஏற்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் நோக்கி ஆம்னி பஸ் ஒன்று நேற்று 40 பயணிகளை ஏற்றி கொண்டு போனதாக சொல்லப்படுது. இதில் எத்தனை பயணிகள் டிராவல் பண்ணாங்க அப்படின்ற சரியான தகவல் இது வரைக்கும் வெளியாகலை. இந்த பேருந்து இன்னைக்கு அதிகாலையில் ஆந்திர மாநிலம் கர்னூல் பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் பக்கம் வந்துட்டு இருக்கும்போது பேருந்து தீ விபத்து ஏற்பட்டு இதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்து போனதாக சொல்லப்படுது. 18க்கும் மேற்பட்டவர் தீக்காயமடைஞ்சு சிகிச்சை பெற்று வராங்க. இந்த சம்பவம் அதிகாலையில் நடந்து நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த சம்பவத்தை அறிஞ்ச ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு இது தொடர்பாக இரங்கல் செய்தி வெளியிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. தொடர்ந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் தன்னோட இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் இந்த விபத்தில் இறந்தவங்களோட குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் காயம் ஏற்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண நிதியும் அறிவிச்சிருக்காரு. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களும் தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது இந்த விபத்துல? இந்த விபத்துக்கான காரணம் குறித்து முதல் கட்ட தகவல் தற்போது வெளியாயிருக்கு. இந்த பேருந்து ஆந்திர மாநிலம் கர்னூல் என்ஹெச்ல வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு 2 வீலர் மேல மோதினதா சொல்லப்படுது. இந்த விபத்துல 2 வீலரை ஓட்டிட்டு வந்தவர் சம்பவ இடத்துல தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்திருக்காரு. தொடர்ந்து இந்த பைக் ஆம்னி பேருந்தோட அடியில சிக்கியிருக்கு. அப்படியே அடியில சிக்கி சாலையில உரசியபடியே வந்திருக்கு. இதை கவனிக்காத பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து இந்த பேருந்து இயக்கியிருக்காரு. இதனால பைக் சாலையில உரசி தீப்பொறி ஏற்பட்டு பைக் முதல்ல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அந்த தீ பேருந்து மேலையும் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த விபத்தை அறிஞ்ச பேருந்து ஓட்டுநர் பயணிகளுக்கு எச்சரிக்கை செஞ்சு அவங்கள காப்பாற்றுறதை விடுத்து அவர் முதல்ல அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போறாரு. இந்த பேருந்து ஒரு ஏசி பேருந்துனால பேருந்துல தீ வேகமாக பரவி எரிய ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட லோயர் பெர்த்தில் படுத்திருந்த சில பேர் மட்டும் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சும் எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்தும் தீக்காயங்களோட தப்பிச்சிருக்காங்க. இந்த பேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் கொண்ட ஒரு பேருந்து. இந்த விபத்தில் பேருந்தோட ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஆகிட்டது. அதனால பயணிகளால் இதில் சரியாக வெளியேற முடியல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து நடந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம். நிறைய பேர் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூக்கத்தில் இருந்தவங்களுக்கு இந்த பேருந்து தீ விபத்தில் சிக்கி இருக்குன்றது தெரியறதுக்கு முன்னாடியே பேருந்தில் தீ நல்லாவே பரவி இருக்கு. அதனால இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்திருக்கதா சொல்லப்படுது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு 10 நாளைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆம்னி பேருந்து தீ விபத்தில் இதே மாதிரி ஏற்பட்ட ஒரு விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த பேருந்து சம்பவம் நடந்த 5 நாளைக்கு முன்னாடி வாங்கப்பட்ட ஒரு புதிய பேருந்து அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த பேருந்து இதே மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் தான். இந்த விபத்துக்கான காரணமா ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த தீ விபத்துலையும் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஆனதுனால பயணிகளால் வெளியேற முடியாம 20க்கும் மேற்பட்ட பயணிகள் உடல் கருகி இந்த தீ விபத்துல இறந்து போனாங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு ஆந்திர பேருந்து விபத்துக்கு நடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மாசத்துலேயே நாட்டோட இருவேறு பகுதிகளில் ஏற்பட்ட ஆம்னி பேருந்து தீ விபத்துல 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்து போயிருக்காங்க. இதே மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இதே மாதிரி தனியார் பேருந்து தீ விபத்துல 45 பயணிகள் உடல் கறி இறந்து போயிருக்காங்க. 2013 பெங்களூர்ல இருந்து மும்பை நோக்கி போன வால்வோ பேருந்து தீ விபத்து ஏற்பட்டதுல 7 பேர் உடல் கறிக்கு இறந்து போனாங்க. இதே மாதிரியான சம்பவங்கள் அப்பப்போ தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த ஆந்திர பேருந்து விபத்துக்கு அப்புறமா ஆம்னி பஸ்களோட சேஃப்டி மெஷர்ஸ் மேல சில கேள்விகளை நமக்கு எழ வச்சிருக்கு. அதாவது இந்த ஆம்னி பஸ் ஒரு லக்ஸரி பஸ்ஸா பார்க்கப்பட்டாலும் சாதாரண நேரத்திலேயே இந்த ஆம்னி பஸ்ல பயணிகள் சீக்கிரம் வெளியேற முடியாது. 1 by 1 தான் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அவசர காலங்களில் எப்படி வெளியேறுவது? பேருந்துகளில் எமர்ஜென்சி எக்ஸிட்கள் சரியா இருக்கா? இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்களை எப்படி பயன்படுத்துவதுன்ற ஒரு விளக்கம் பயணிகளுக்கு முறையாக கொடுக்கப்படுதா அப்படின்ற கேள்வியை இங்கே நமக்கு எழ வச்சிருக்கு. ஏன்னா ஒரு பேருந்துல அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு முறையான விளக்கம் பயணிக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அவங்க அதை பயன்படுத்தி வெளியேற முடியும். அப்படி ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் போது இந்த தீ விபத்தாவே இருக்கட்டுமே, இந்த தீ விபத்தை தடுக்கிறதுக்கு முறையான தீயணைப்பு கருவிகள் பேருந்துல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கு. இந்த ஆந்திர பேருந்து விபத்தை முன் வச்சு பொதுமக்கள் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆம்னி பேருந்துகள் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான சமயங்களில் இதை பயன்படுத்தி கட்டண உயர்வை ஏற்படுத்தி அதில் லாபம் பார்க்கறதுல கவனம் செலுத்துற அளவுக்கு ஆம்னி பேருந்துகள் பயணிகளோட பாதுகாப்புல கவனம் செலுத்துறதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆந்திர விபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேருந்து தீப்பிடிச்சு எறிகிறது பேருந்து ஓட்டுநருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவர் நினைச்சிருந்தா பயணிகளை எச்சரிக்கை செஞ்சு சில பேர் அவர் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவரு அங்கிருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காரு. இதுதான் இந்த இடத்துல உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாகவும் இது பார்க்கப்படுது. இப்போ இந்த பேருந்து விபத்தா இருக்கட்டும்,
இது மாதிரி கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய விபத்துகள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். இந்த சமுதாயம் இன்னும் ட்ரையல் அண்ட் எரரில் இருக்கிறது தான் இது காட்டுது. இந்த மாதிரியான ட்ரையல் அண்ட் எரருக்கு நம்ம கொடுக்குற விலை தான் வந்து விலை மதிப்பற்ற இந்த மாதிரியான மனித உயிர்கள்.